Hello guys, welcome to Katral inithe channel. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா SQL Server Databaseல எப்படி இன்னர் ஜாயின் query-ய யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். SQL பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ண வீடியோஸை பார்த்தா தான் இந்த வீடியோ முழுமையா புரியும். அதனால நீங்க இதுவரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்குள்ளார போய்க்குங்க. அதுல நமக்கு தேவையான டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டு மேல உள்ள நியூ query அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நியூ query விண்டோவானது ஓபன் ஆயிடும். அதுல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளை செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிள்ல மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணி அதுக்கு டேட்டாவும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேபிளை ஜஸ்ட் செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ரோல் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கிறதும் பார்க்கலாம். இதில் உள்ள டேட்டாஸை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் உள்ள டேட்டாஸுக்கு ரிலவெண்டடாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா டேட்டாவுக்கும் நான் கொடுக்காம ரோல் நம்பர் 1, 3, 5, 7, 9, 12 அப்படிங்கிற டேட்டாவுக்கு மட்டும் ரிலவெண்டடாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதில் இல்லாத ஒரு ரோல் நம்பர் 14 அப்படிங்கிற ரோல் நம்பருக்கும் நான் டேட்டாவை கொடுத்துருக்கேன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற 2 டேபிளையும் ஒரே டயத்தில் செலக்ட் பண்ணி அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 டேபிளில் உள்ள டேட்டாஸை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னர் ஜாயின் query எழுத போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டேபிளையும் வச்சு எப்படி இன்னர் ஜாயின் query-ய எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற செலக்ட் கமாண்ட் query-ய ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே query-ய கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த query-யோட எண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னர் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாயின் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேமை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளில் உள்ள காமனான ஃபீல்டை எடுத்து கம்பேர் பண்ணணும். அதுக்கு எப்படி query எழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே query-ல கடைசியில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ON ஆன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிள் நேமை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு டாட் வச்சுட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளுக்குள்ளார உள்ள ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு போட்டுக்குங்க. மறுபடியும் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேமை டைப் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒரு டாட் வைங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளார உள்ள ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு நேமை டைப் பண்ணுங்க. இந்த query நான் எப்படி எழுதிருக்கேன்னு ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஜாயினுடைய பேசிக் சின்டாக்ஸ். இப்போ இந்த query-ய செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். கீழே ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 ரெக்கார்ட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகுது. அந்த 6 ரெக்கார்ட்லேயும் உள்ள ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளுக்கும் பொதுவானதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல query எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளையும் உள்ள ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டில் எந்தெந்த டேட்டாலாம் காமனாக இருக்கோ அந்த காமனான டேட்டா மட்டும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த query-ல ஆனுக்கு அப்புறம் எழுதக்கூடிய டேபிள் நேமை நம்ம ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த query-ய ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் புது query-யா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த புது query-ல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற எழுத்துக்கு அப்புறம் நான் ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தை டைப் பண்ணுறேன். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஃபுல் நேமுக்கு பதிலாக நான் ஏ அப்படிங்கிற ஷார்ட்டாக நேமை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கும் நான் பி அப்படிங்கிற
ஷார்ட் நேமை டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரியில் நான் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிள் நேமை எங்கெல்லாம் கால் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் ஃபுல் நேம் கொடுத்து கால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஏ அப்படிங்கிற எழுத்தை மட்டும் டைப் பண்ணிவிட்டு கால் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிள் நேமானது கால் ஆகிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கும் நான் பிங்கிற எழுத்தை மட்டும் கால் பண்ணால் போதும், அந்த டேபிள் ஆனது கால் ஆகிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைசியாக எழுதின கொரியில் ஆனுக்கு அப்புறம் வரக்கூடிய டேபிள்ஸ் நேமை நான் ஏ அண்டு பி அப்படிங்கிற எழுத்து மூலயமா கால் பண்ணிக்க முடியும். இப்போது அந்த கொரியில் ஏ பி அப்படிங்கிற எழுத்தை மாற்றிட்டு நான் மறுபடியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா கொரியானது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு கீழே ரிசல்ட் ஆனது டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா நம்ம இன்னர் ஜாயின் கொரியை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு லேயராக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இன்னர் ஜாயின் கொரியை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.